வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோ கண்டிப்பாக ஒர்க்கிங் விமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய கிச்சன் எப்பயுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு இதுக்கான பொருள் எதுவுமே பெருசாக தேவையில்லை. இதுக்கு தேவைப்படுற க்ளீனிங் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பச்சை தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த க்ளீனிங் ரொட்டீனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் வந்து எப்பயுமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உங்கள் கூட டெய்லி ஸ்பீட் க்ளீனிங் ரொட்டீன் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி க்ளீன் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ரொம்ப பொருள் எதுவும் செலவு பண்ணாமலும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை செய்கிற டென்ஷன் எப்பயுமே இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இதில் காமிக்கிற டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நான் வந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே மெயினாகவே ஒரு 2 days வந்து நான் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா எப்பயுமே க்ளீன் பண்ணி அப்புறம் க்ளீனாக இருக்கிற ஸ்டவ்வையே க்ளீன் பண்ணி காமிச்சா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால் நான் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்நீருங்க. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். கொஞ்சம் நல்ல சூடு இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த தண்ணியை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு ஒரு துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த ஒரு தண்ணி இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் டெய்லி க்ளீனிங்க்கு இதை வச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெந்நீர் வந்து எண்ணெய் பிசுக்கு மேலே இருக்கிற அழுக்கு இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. டெய்லி நைட்டு வந்து நீங்கள் இதில் க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறதுனால ஸோ இது வந்து எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்நீர் கூட கொஞ்சமாக கற்பூரத்தை நுணுக்கி போட்டுப்பேன். ஏன்னா இந்த மேலே பூச்சியெல்லாம் இல்லை கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்மெல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து இந்த அடுப்பு க்ளீன் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ்லையும் நல்ல எண்ணெய் பிசுக்கு, குழம்பு தெளிச்சது, இந்த மாதிரி ஏதாவது பதார்த்தங்கள் செய்யும் போது தெளிச்சதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். டைல்ஸ் க்ளீனிங்க்கும் நான் வேறு எதுவும் புதுசாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் போது இது வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கும். நீங்கள் டீப் க்ளீன் பண்ணும் போது மட்டும் நீங்கள் மற்ற பொருள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற பாத்திரங்களாக இருக்கட்டும், பொருள்கள், இப்போ இடங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வெந்நீர் வச்சு க்ளீன் பண்ணும் போது நம்ம ரொம்ப கைக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெந்நீரே வந்து அந்த வேலைகளை எல்லாம் பார்த்துடும். ஸோ இது உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஒவ்வொரு வேலையும் சமைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் எவ்ரி டைம் க்ளீன் பண்ணும் போதும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு நைட்டு மட்டும்தான் ஆஃபீஸ் விட்டு வந்து டைம் இருக்குது அப்படின்னா நைட்டு படுக்கும் போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். நான் நைட்டு மட்டும்தாங்க இதை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மேடை துடைக்கிறது எப்பயுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுப்பு மேடையில் நான் எப்பயுமே ரொம்ப பொருட்களை வைக்கிறது இல்லைங்க. ஸோ தட் எனக்கு வந்து இந்த அடுப்பு மேடை நைட்டு க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பேஸ்லேயே நான் வந்து இருக்கிற பொருட்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து நைட்டு க்ளீன் பண்ணும் போது ரொம்ப பொருட்களை எடுத்து மாற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பொருட்களை மேடை மேலே வச்சுருக்கும் போது தான் நமக்கு மேடையை டெய்லி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் ரொம்ப பொருட்களை அடைச்சி வைக்காமல் கம்மியானது ரொம்ப தேவையானதை மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த மேடையை சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த அடுப்பு மேடையை டெய்லி சுத்தம் பண்ணிட்டாலே போதுங்க. அடுப்படியில் பூச்சிகள் வர்றதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இது கூடவே ஒரு சின்ன டிப்புங்க. நான் இந்த இடத்துல 3 பாத்திரம் வச்சுருப்பேன். ஒரு ஸ்டீல் பாத்திரம், ஒரு க்ரீன் கலர் பாத்திரம், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று வச்சுருக்கேன். க்ரீன் பாத்திரத்தில் தான் வந்து நான் வெந்நீர் போட்டிருப்பேன். நீங்கள் முதல்ல வீடியோவோட பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க. நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுப்பேங்க. ஏன்னா இது மேடை எல்லாம் துடைக்கிறதுக்கு தேவைப்படும்ல, அதனால். ஸோ அந்த நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியில் ஒரு 1/4 பங்கு தண்ணியை எடுத்து ஊற்றி அது கை பொறுக்கிற அளவுக்கு விளாவி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுப்பேன். இது தொட்டு தான் வந்து நம்ம அடுப்பு துடைப்போம். அடுத்தது அடுப்பு மேடை, அப்புறம் டைல்ஸு, இது எல்லாத்தையும் துடைக்க போகிறோம். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பச்சை தண்ணி வச்சுப்பேன். ஸோ துடைக்கிறதுக்கு இந்த வெந்நீரை எடுத்து துடைச்சிட்டு அந்த துணியை அலசுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்க பச்சை தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த வெந்நீர் வந்து அழுக்காகாது. ஸோ நம்ம அடுப்பு ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு இந்த 1/4 பங்கு தண்ணியே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய தண்ணி போட்டு வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி போட்டால் போதும். அதை வச்சே நம்ம இந்த அடுப்பு மேடை, அடுப்பு டைல்ஸ்ன்னு இது எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது மிக்சி க்ளீனிங். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் மிக்சி க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன், டீப் க்ளீனிங் வீடியோ. நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள்.
இல்லைங்க. இது வந்து ஒரு ஸ்பீட் கிளீனிங் தான். ஒவ்வொரு டைம் நீங்கள் மிக்சியை யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை மசியல் பண்ணதை நான் வந்து அரைச்சேன். ஸோ அது வந்து எனக்கு இந்த மாதிரி உள்ளார தண்ணி லீக் ஆகிடுச்சு, அதனால தான் அது வந்து இப்படி இருக்குது. ஸோ இதையும் நான் இந்த மாதிரி வெந்நீர் வச்சு தான் துடைக்கிறேன். நல்ல தண்ணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சியை வந்து துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இதுலேயும் நீங்கள் ரொம்ப கரையாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இந்த வெந்நீர் மூலமாக இந்த கரையெல்லாம் போயிடும். மிக்சி எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வெந்நீர் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஒரு ஈர துணியை நனைச்சிட்டு ஒவ்வொரு டைம் இந்த மிக்சியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதை வைப் பண்ணி வைக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அதை மட்டும் வைப் பண்ணாமல் அந்த ஒயரையும் சேர்த்து நல்லா தொடச்சி காஞ்ச டவலை வச்சு திருப்பி தொடச்சி அதை வச்சிடுறத ஒரு ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிக்சி எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இது செய்யறதுக்கு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் போதுங்க. மிக்சி மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி மாவு அரைக்கிறோம் கிரைண்டரில் அப்படின்னா அந்த கிரைண்டரையும் அந்த கிரைண்டர் வச்சுருந்த இடத்தையும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கிரைண்டரும் எப்பயுமே சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் இருக்கிற அந்த ட்ரம்மை மட்டும் கழுவி வைப்பாங்களே தவிர அந்த மெயின் பார்ட்டு மோட்டார் பார்ட்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வெந்நீரை வச்சோ இல்லை பச்சை தண்ணியை வச்சோ நீங்கள் லைட்டாக வைப் பண்ணி அப்போவே உடனே வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பச்சை தண்ணியே போதும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அன்றைக்கி நைட்டு தான் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெந்நீரை வச்சு மேலே வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நைட் படுக்கும் போதும் நம்ம பாத்திரத்தை விளக்கி வைக்கும் போது இந்த மாதிரி சிங்க்குக்கு மேலே இருக்கிற பைப்பு, சிங்க்குக்கு மேலே இருக்கிற டைல்ஸு, சிங்க்கு இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. இந்த பைப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்னோடய வீடியோஸில் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த பைப்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் போதும். கொஞ்சமாக விம் லிக்விடை போட்டு அந்த பைப் எல்லாத்தையும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இல்லை உங்கள்கிட்ட லெமன் தோல் வந்து அந்த சமயத்தில் இருக்குன்னா நீங்கள் லெமன் தோலை யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கிற டைல்ஸையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த வெந்நீர் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இது க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சிங்கை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பேக்கிங் சோடாவும் வினிகரும் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை லெமன் பீல் இருந்தது அப்படின்னா நீங்கள் லெமன் பீலையும் உப்பையும் தொட்டே வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிங்க்கும் க்ளீன் ஆகிடும். இப்போ நம்மளோட நைட் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நான் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண டவலு, அப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற கறி துணி, இது எல்லாத்தையுமே வந்து இதே வெந்நீரில் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு நைட்டு இதை ஊற வச்சுட்டு காலையில் குளிக்கும் போது இதை வந்து துவைச்சு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இதுவும் ரொம்பவே நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லியோ இல்லை 2 days ஒன்ஸோ பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் பண்ணுற விஷயம் என்னென்னா இந்த கிச்சனை மட்டும் எப்பயுமே கூட்டிட்டு அதை வந்து தொடச்சிருவேங்க. என்னோட கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான், எனக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 5 minutesல வந்து இந்த வேலையே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் தான் ரொம்ப அதிகமாக தூசி இருக்கும். என்னோடது 4 burner ஸ்டவ் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதில் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிக்கும் போது அது வந்து மேடையில் எந்த அளவுக்கு சிந்துதோ அதே அளவுக்கு ஃப்ளோர்லேயும் வந்து நிறைய சிந்தும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லியுமே இதை வந்து கூட்டிடுவேன். ஸோ நீங்கள் மேலே வந்து துடைக்கும் போதும் மேலேருந்து வர ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு அதில் கொஞ்சமாக கற்பூரம், கல்லுப்பு இதெல்லாம் போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். அதை போட்டு இந்த கிச்சனையும் நல்லா நீட்டாக வந்து தொடச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா மிதியடி போட்டால் நம்ம கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நான் காமிச்சதில் நைட்டு நான் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேடையை துடைக்கிறது, அடுப்பு மேடை, கிச்சன் சிங்க் இதெல்லாம் மட்டும் தாங்க நைட்டில் பண்ணுவேன். மற்றபடி மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்பப்போவே உடனே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய வேலையாக தெரியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைமில் பண்ணாதான் நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது டீப் கிளீனிங் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை இருக்காது, ரொம்ப டைமும் எடுக்காது, நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண தேவையும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆஃபீஸையும் வீட்டையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் முடியும். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் இன்னும் உங்ககிட்ட என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வெறும் வெந்நீரை வச்சு தொட்டு தொடச்சாலே போதுங்க. அதில் ஏதாவது ஸ்பில்லாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக உங்கள் கிச்சனில் இருக்க பொருட்கள் எல்லாமே புதுசு மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே உங்கள் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்மளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவோம் கிச்சனில் வேலை செய்யும் போது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு
நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை ப்ளீஸ் எனக்காக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.